முத்ரா யோகான்றது உங்கள் கையிலேயே இருக்குது. 2 கைகளில் இருக்கிற 10 விரலில் தான் உடலை சுத்தப்படுத்தும் முத்ரா அப்படின்றாரு. அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா. உங்களுடைய கட்டை விரல், இந்த கட்டை விரலை எடுத்துகிட்டு போய் இந்த மோதிர விரலோட இந்த இடத்துல வச்சிடணும். டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா, அதாவது கழிவுகளை நீக்கும் முத்ரான்னு அவர் சொல்லியிருக்காரு. வணக்கம். மீண்டும் எங்கள் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பதிவு ரொம்ப நாள் நான் பதிவிடணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பதிவு. இது ஔஷதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பண்ணலான்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேலும் பல நாடி மக்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு மருத்துவம் வந்திருக்கா, யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற மருந்து யாருக்குமே கொடுக்குறதுக்கு நம்ம அஞ்சணும். என்ன, அது ஒரு மருத்துவர் தான் கொடுக்க முடியும். இதில் அதிசயமாக ஒரு விஷயம் வந்துச்சு. இது இப்போ கடந்த ஒரு சில 6 மாதத்துக்குள்ளே ஒரு 5-6 பேருக்கு வந்துச்சு. அவங்கெல்லாம் கேட்டாங்க, இது என்ன சார், என்ன சாமி, இது எப்படி கிடைக்க, எனக்கு சொல்லுங்கள் சார், இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. சில நேரங்களில் அந்த அந்த மருத்துவத்தை பற்றி தெரியாதையே படித்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் நான் அதை ரொம்ப ஊன்றி அதை பல நூலகங்களில் போய் பல புஸ்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி உண்மைதானா, உண்மைதான், அது மருத்துவமாக உண்மையாக பயன்படுதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மருத்துவ முறைக்கு பேர் முத்ரா யோகா. முத்ரா யோகான்றது உங்கள் கையிலேயே இருக்குது. 2 கைகளில் இருக்கிற 10 விரலில் தான் அந்த என்டையர் மேட்ரையே அந்த நமது அகத்தியர் மகரிஷி, வசிஷ்டர் மகரிஷி, மற்ற ரிஷிகள் அடக்கியிருக்காங்க. இப்போ அடுத்த வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்னென்ன முத்ரா யோகாலாம் பண்ணால் என்னென்ன வியாதிகள்லாம் கம்மியாகும் அப்படின்றத நாங்கள் எழுதிட்டுருக்கேன். ஏன்னா பதிவிடும்போது நான் கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி தான் பதிவிட முடியும். பட் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் வந்துடும், நேரத்துக்கு வந்திருக்கணும் மனசில். சொல்கிறாரு ராஜ்குமார் சார், அது என்ன முத்ரான்னு சொல்கிறதுன்னு சொல்ல மாட்டேன்ட்டாருன்னு. நிறைய புஸ்தகங்கள் வேறு வந்துடுச்சு. ஆனால் ரிஷிகள் சொன்னது தான் நான் நம்புவேன். ஏன்னா மனிதர்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதனா சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உடலை சுத்தப்படுத்தும் முத்ரா அப்படின்றாரு. அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா. இது உண்மை, இது ரொம்ப உண்மையான விஷயம். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் நீக்கிவிட்டு அந்த டீடாக்சிஃபிகேஷன், உடலை சுத்தப்படுத்தும் முத்ரா, அதை ஃபஸ்ட்டு பண்ணுன்றார். யார்? நமது அகத்தியர் மகரிஷி, வசிஷ்டர் மகரிஷி. இது ஒரு நாடி பார்த்தவருக்கு வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி நான் ஃபஸ்ட் உங்களுக்கெல்லாம் பதிவிட்டுருக்கணும், நான் பண்ணமுல்ல, அதை நான் பண்ணி பார்த்தா அது ஒன்றும் இல்லை. உங்களுடைய கட்டை விரல், இந்த கட்டை விரலை எடுத்துகிட்டு போய் இந்த மோதிர விரலோட இந்த இடத்துல வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சும்மா அந்த கீழ் ரேகையில் வச்சிடணும். இதை ஒரு ஆரம்பத்தில் 10 நிமிடங்கள்லேருந்து ஒரு 20 நிமிடங்கள் வரைக்கும் செய்யலான்றாங்க. சாதாரண மூச்சு இருந்தால் போதும். ரொம்ப 2 கையிலையும் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது பண்ணால் உடம்பில் இருக்கக்கூடிய பல கழிவுகள் வெளியே போயிடும் அப்படின்றது இந்த ஆரம்பம் தான். டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா, அதாவது கழிவுகளை நீக்கும் முத்ரான்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு இதுக்கு நிறைய பேர்கள் நான் படித்து பார்த்தேன்.
எளிய மக்களுக்கு ஒரு பேர் சொன்னால் போதும். என்ன, இந்த முத்ரா யோகம் பண்ணால் பல கழிவுகள் உடம்பு விட்டு விஷயங்கள், நம்ம அன்றாட சாப்பாட்டில் இருக்கிறது, அப்புறம் உடல் சோம்பலாக இருக்கக்கூடியனால ஏற்பட கழிவுகள், வியர்வை வெளியேறதுனால கழிவுகள், இப்படி பல கழிவுகள் நம்ம உடம்புல தங்கியிருக்கோம். அதை பற்றி ஒரு நல்ல லைப்ரரியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்து படித்தேன். கீழ்த்திசை நாளேடுகள்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் உட்காந்து படித்து பார்க்கும்போது மனசில் இருக்கிற சில டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுமா, நான் விடுறதில்லை. இப்போது இது நான் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணிடுறது. என் வீட்டிலேயே நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லி பார்த்தேன். அவங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு உண்மைதான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் கிட்டத்தட்ட ஒரு 20 15 முத்ராவாத நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சொல்கிறேன், பார்த்து பயனடைங்க அப்படின்னு சொல்லி, இது மருந்தில்லா மருத்துவம் என்ற ஒரு தலைப்பில் வருது இல்லையா, அதனால் நம்ம தைரியமாக சொல்லலாம், ஒன்றும் தவறு நடக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா கூகுள்லேயும் இருக்குது. அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 20 நிமிஷம் பண்ணணும், 30 நிமிஷம் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணணுன்றிருக்கு. சாப்பிடாத பண்ணணும். சாப்பாடு அன்றைக்கி சாத்வீக சாப்பாடாக இருக்கணும். இது இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அடுத்த பதிவுகளில் கொஞ்சம் விளக்கமாகவே நாம் போவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.